தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரேங்க் லிஸ்ட் வெளியாகுவதற்கான அறிகுறி அவங்களுடைய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்லேயே தெரிஞ்சிருச்சு. முதற்கட்டமாக இப்போ அப்ளை பண்ணாங்கல்ல, அதில் 20 பேரை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க ஃபேக்கான சர்டிஃபிகேட் கொடுத்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு அவங்கள ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அடுத்த 3 வருடங்களுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மேலே லீகலாக ஆக்ஷன் எடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ரொம்ப முக்கியமாக மற்ற கோட்டாலெலாம் அப்ளை பண்ணவங்களுக்கு சில பேருக்கு வந்து இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் அவங்க பெயர்கள்லாம் இடம் பிடிச்சிருக்கு. அவங்க வந்து அதாவது ஜூலை 18ஆம் தேதிக்குள்ளே அந்த என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக கொடுக்கலையோ அதெல்லாம் கொடுத்து மாற்றிக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ப்ரைவேட் காலேஜ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், அதிலலாம் ஆல்ரெடி வாங்கிக்கிட்டு இருந்த ஃபீஸை விட, அதாவது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபீஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 13 லட்ச ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 5 லட்ச ரூபாவா அந்த ஃபீஸ் மாறி இருக்கு. அதே போல் என்ஆர்ஐ கோட்டாவில் வந்து 24 லட்சமாக இருந்தது 27 லட்சமாக மாறி இருக்கு. இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்க வந்திருக்கோங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அவங்களுடைய வெப்சைட்லேயே எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாம். அதாவது இதில் நோட்டிஃபிகேஷன் 14, 13 இப்படி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இப்போ தான் நமக்கு வெளியில் வந்திருக்கு. இதில் வந்து இந்த ஃபேக்கான ஒரு 20 பேர்களுடைய பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா இடம் பிடிச்சிருக்கு. அவங்க எல்லாத்தோடைய இதையும் வந்து நாங்கள் லீகலாக ஆக்ஷன் எடுக்க போகிறோம். அடுத்த 3 வருஷத்துக்கு நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ஆர்ஐ சர்டிஃபிகேட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்காக கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் ஃபேக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஃபேக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் எல்லாத்தையுமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாம் தான் இப்போ முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதே போல் மற்ற மாணவர்கள் இப்போ நமக்கு எதுக்காக ரேங்க் லிஸ்ட் வெளியாக போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இதுக்கப்புறம் இப்போ எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க, கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட்டு வந்துட போகுது. ஸோ இப்போ வந்து அடுத்து நோட்டிஃபிகேஷன் 13ல் இந்த கவர்மெண்ட் கோட்டா, அப்புறம் கவர்மெண்ட் கோட்டாவில் 7.5, அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்சி அந்த 20%, அதில் வந்து இந்த இன்னெலிஜிபிள் யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஓசிஐ, அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய இன்னெலிஜிபிள், என்ஆர்ஐ கோட்டாவில் இன்னெலிஜிபிள், அப்புறம் கிறிஸ்டின் மைனாரிட்டியில் இன்னெலிஜிபிள், லிங்குஸ்டிக் மைனாரிட்டியில் அதாவது இன்னெலிஜிபிள், அப்புறம் ஓசிஐயில் இன்னெலிஜிபிள். இந்த ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் மாற்றி அப்லோட் பண்ணணுமோ அதெல்லாம் அப்லோட் பண்ணிடுங்க. அதே போல் கவனமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு அந்த லிங்க் வழியாகவே நீங்கள் உள்ளே போனீங்கன்னாவே போதும். அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னாவே அவங்க ஒரு லிங்க் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் மாற்றி அப்லோட் பண்ணிக்கலாம் அந்த இன்னெலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. அதே போல் இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்குன்னு சொல்கிறோம்ல, அதை நம்ம பார்த்துடலாம். ஃபீஸை பொறுத்த வரைக்குங்க இப்போ இந்த 26, அதாவது வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் காலேஜ் எல்லாமே சேர்த்து 26 காலேஜ் இருக்குது. இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க, நேற்று தான் வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இது. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூஜி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மெடிக்கல் அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜில், ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியோட மெடிக்கல் காலேஜில் ஃபீஸ் வந்து 2025-26 இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடியே ஃபீஸ் ரொம்ப அதிகம் தான், ஆனால் இப்போ அதை விட அதிகம். ஸோ ஆல்ரெடி அவங்களுடைய ப்ராஸ்பெக்டாஸில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 13.5 லட்சம் வந்து நாங்கள் ஃபீஸ் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு காலேஜ் சிஎம்சியில் மட்டும்தான் 56,330 ரூபா ஃபீஸு. மற்ற எல்லா இடத்துலையுமே 13.5 லட்சம் ரூபா நீங்கள் வந்து பணம் கட்டினா தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர முடியும். அதே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் படிக்கணும்னா இப்போ வந்து ஃபீஸ் வந்து உயர்ந்திருக்கு. ஃபீஸ் வந்து கடுமையாக உயர்ந்திருக்கு. அதாவது எவ்வளோனா ரொம்ப அதை விட 5 லட்ச ரூபா மாறி இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 5 லட்ச ரூபா ஃபீஸு எல்லா காலேஜ்லையுமே பாருங்களேன். பிஎஸ்சி காலேஜ், கற்பக விநாயகா, அதுக்கப்புறம் கற்பகம் ஃபேக்கல்ட்டி, கற்பகம் காலேஜ், அதே போல் என்ஆர்ஐ கோட்டாவில் 27 லட்சமாக மாறி இருக்கு. முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, அதாவது வந்து 24 லட்சமாக 24.5 லட்சமாக இருந்தது, 27 லட்சமாக மாறி இருக்கு. ஸோ இதுதான் இப்போ எல்லா காலேஜ்லையும். கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், அதே போல் ப்ரைவேட் நம்மளுடைய ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலலாம் சேர போறீங்கன்னா அங்கெல்லாம் 4.5 லட்சம் 5 லட்சத்துக்கிட்ட தான் வரும். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கண்டிப்பாக சேர போறீங்கன்னா உங்களுக்கு 15 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா செலவாகும். என்ஆர்ஐ கோட்டானா 27 லட்ச ரூபா செலவாகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஃபீஸ் வந்து இப்போ கடுமையாகவே உயர்ந்திருக்கு. 21 காலேஜ், ஆனால் சிஎம்சியில் மட்டும் நமக்கு ஃபீஸ் கம்மி தான். அதே சேம் டைம் இங்கே இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் ஃபீஸை பாருங்கள். 5.5 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு உங்களுக்கு 16 லட்சத்தி, அங்கே கூட 15 லட்சத்தை விட இங்கே 16 லட்சத்தி 20,000 ரூபா ஃபீஸ் வருது. அதாவது ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலலாம், அதாவது நமக்கு 4 காலேஜ் இருக்குது பார்த்துக்குங்க. அதே போல் என்ஆர்ஐ கோட்டாவில் 30 லட்ச ரூபா ஃபீஸ் வருது. ஸோ நமக்கு டீம்டு, அதாவது ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் போனீங்கன்னா
ஸோ இதுதாங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எம்பிபிஎஸ்க்கு. ஸோ ஃபீஸ் கடுமையாகவே உயர்ந்திருக்குங்கிற இன்ஃபர்மேஷனை நான் சொல்லிக்கிறேன். இது எல்லாமே நியூஸில் வந்துருச்சு, நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த கட்டமாக இப்போ ஃபைனலாக வந்து நம்ம சொல்ல போனால் இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அதுக்கப்புறம் கன்வெர்டட் கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் யாருமே கவலைப்பட வேணாம். உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக உயர்ந்திருந்தாலும் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா, நீங்கள் எந்த வழியில் போனாலுமே கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸு அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30,000 ரூபா கட்டுறது, 1 லட்ச ரூபா கட்டுறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. மேனேஜ்மெண்ட் கோட்டானா 1 லட்ச ரூபா ப்ரைவேட் காலேஜில், அதே போல் நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டாலனா 30,000 ரூபா கட்டணும். அதெல்லாம் நீங்கள் கட்டவே தேவையில்ல. நீங்கள் டியூஷன் ஃபீஸே பே பண்ண தேவையில்ல. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனாலும் டியூஷன் ஃபீஸு பே பண்ண வேணாம். அதே போல் கவர்மெண்ட் கோட்டாவில் போனாலும் நீங்கள் டியூஷன் ஃபீஸு பே பண்ண வேணான்னு நம்மளுடைய கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அதுக்கப்புறம் கன்வெர்டட் கிறிஸ்டின் அந்த மாணவர்கள், அதுவும் எல்லாருக்கும் கிடையாது. 2.5 லட்சத்துக்கு வருமானம் குறைவாக இருந்தால், உங்களுடைய குடும்ப வருமானம் 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் உங்களுக்கு இந்த ஃபீஸு. ஸோ இது நமக்கு இப்போ நம்ம சொன்ன ஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜுக்கு தான். அந்த 26 காலேஜ் ப்ரைவேட் காலேஜ், ப்ரைவேட் நம்ம ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு. அதே போல் நீங்கள் கவர்மெண்ட் முழுக்க நான் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும் சார்னா ஃபீஸ் ரொம்பவே கம்மி தான். அதாவது மெடிக்கல் காலேஜில், மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜில் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 18,073 ரூபா தான், அதாவது வருஷத்துக்கே. அதே போல் நீங்கள் வந்து இதில் சேர போகிறீங்கன்னு வச்சுங்க பிடிஎஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,073 ரூபா தான். அதே போல் இஎஸ்ஐ கேக்க நகரில் 1 லட்ச ரூபா ஃபீஸு கவர்மெண்ட் கோட்டாவில். அதே போல் ஐபி வார்டாக இருந்தால் 24,000 ரூபா ஃபீஸு. இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். அதனால் மிக விரைவாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. ரேங்க் லிஸ்ட் வந்தோன்னே நம்ம நிறையா பேசலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்லணும்னு வந்தேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய்.